வாழும் கலை நிறுவனம் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் நாளை ஐநாவில் உலக தியான தினத்தை முன்னிட்டு தியானம் செய்ய உள்ளார். உலக மக்களுக்கு தியானத்தின் முக்கியத்துவத்தை தெரிவிப்பதே இதன் நோக்கம் என வாழும் கலை நிறுவனம் அறிவிப்பு. டிசம்பர் 21 நாளை உலக தியான தினத்தை முன்னிட்டு உலக மக்களுக்கு தியானத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லும் வகையில் ஐநாவில் இரவு 8 மணிக்கு இந்திய நேரத்தில் வாழும் கலை நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அங்கு உரையாற்றி தியானம் மேற்கொள்ள உள்ளார். இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய வாழும் கலை நிறுவனத்தின் மூத்த ஆசிரியர் KP சுரேஷ் பாபு, உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு தியானத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஐநாவில் நடைபெற இருப்பதாக கூறினார். என்னோட பேர் சுரேஷ் பாபு, வாழும் கலையுடைய மூத்த ஆசிரியர். இவங்க ஜோதி பரா, இவங்க வாழும் கலையுடைய மீடியா கோஆர்டினேட்டராக இருக்காங்க தமிழ்நாடுடைய. ஸோ உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். சுமார் 43 வருடங்களுக்கு முன்னாடியாக வாழும் கலை அப்படின்ற நிறுவனத்தை நிறுவி இன்று ஏறத்தாழ 180 நாடுகளுக்கு மேல் 500 மில்லியன் மக்கள் பயனடையும் வகையில் இந்த நிறுவனத்தை வளர்த்து இன்று உலகம் முழுவதும் பெரும் புகழுடன் விளங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பரம்பூஜ்ய குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடைய ஆசியுடன் இந்த நிறுவனமானது இன்று உலகெங்கும் மக்களுக்கு ஒரு வன்முறையற்ற, ஒரு மனமழுத்தமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிறுவனத்தின் சார்பாக ஏறத்தாழ் 76க்கும் மேற்பட்ட பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. வாழும் கலை நிறுவனத்தின் இந்த 76 மேற்பட்ட பயிற்சிகளால் அதனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், நாமெல்லாம் இழந்த புன்னகையை மீட்டு கொண்டு வருவதுதான் வாழும் கலையுடைய முக்கியமான நோக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, மக்கள் எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், எந்த துறையை எடுத்தாலும் மன அழுத்தம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல மனநோய்கள் ஏற்பட்டு அவர்களுக்கு அதன் மூலம் பல உபாதைகள் ஏற்பட்டு அவதிப்படுவதை நாம் கண்கூட கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழும் கலை நிறுவனம் உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான பயிற்சிகள் மூலமாக பெரிய மாற்றத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதன் சாட்சி தான் இந்த 500 மில்லியன் மக்கள் இது வரைக்கும் இந்த பயிற்சிகளை பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு அங்கீகாரம் தற்போதைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு பிறகு யோகா உலகம் ஃபுல்லவும் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு பயிற்சியாக மாறுவதற்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். அதற்கான ஆலோசனைகளை வழங்கிய எங்களுடைய குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் அதன்படி ஜூன் 21 அன்று உலக யோகா தினமாக உலகம் முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதே போன்று அதுக்கு பெருமையூட்டும் வகையில் நம்முடைய பாரத கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாடை பெருமையூட்டுகின்ற வகையில் இன்று ஐநா சபையானது உலக தியான தினத்தையும் அங்கீகரித்து விட்டது என்பது மிகவும் பெருமையுடன் உங்கள் முன் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். இதற்கு எங்களுடைய குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் எடுத்த முயற்சி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் அந்த முயற்சியை எடுத்து இன்று இந்தியாவின் பெருமையை உலகம் முழுவதும் நிலைநாட்டியுள்ளார்கள். இதில் பேசிய பாஜக பிரமுகரும் பிரபல ஜோதிடருமான ஷெல்வி, ஆன்லைன் மூலம் இந்த நிகழ்வில் தியானத்தில் பங்கெடுப்பதற்காக 5 மில்லியன் பேர் பதிவு செய்திருப்பதாகவும் 10 மில்லியன் நபர்கள் பதிவு செய்து இதில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்ப்பதாகவும், தமிழகத்தில் சுமார் 500 இடங்களில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னையில் மெரினா கடற்கரை காந்தி சிலை அருகே ஸ்கைவாக் மாலில் என ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதில் முன்பதிவு செய்தவர்கள் பங்கேற்கலாம் என அவர் தெரிவித்தார். நன்றி கலந்த வணக்கங்கள். குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் எப்படி ஜூன் 21ஆம் தேதி உலகத்தினுடைய யோகா டேவாக நம்மளுடைய பாரத பிரதமர் மற்றும் குருதேவ்கள் மற்றும் பல யோகாவில் நிபுணத்துவம் பெற்றவர்களோடு சேர்ந்து இன்று உலகம் முழுவதும் யோகா டேவாக ஜூன் 21 கொண்டாடப்படுகிறதோ, அதுபோல் ஒரு பெரும் முயற்சியாக குருதேவால் UN கவுன்சிலில் கொண்டு சென்றப்பட்ட ஐநாவே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அற்புத படைப்பு தான் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய, உலக அரங்கில் இந்திய மகுடத்தில் ஒரு
மாணிக்கமாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நாளை நடைபெறக்கூடிய மெடிடேஷன் டே, வேர்ல்டு மெடிடேஷன் டே, வேர்ல்டு தியான நாள். ஐநா சபையில் உரையாற்றிவிட்டு இந்த தியானம் என்பது உலகத்திற்கு குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜியால் நாளை கிட்டத்தட்ட இதுவரை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனே 5 மில்லியன் பீப்புளுக்கு மேல் இருக்கிறார்கள். இன்னும் நாளை இரவு வரை இருக்குது, 24 மணி நேரம் இருக்குது. எத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன்? கிட்டத்தட்ட 10 மில்லியன் போகும் என்று கணக்கிடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வைபவ நிகழ்ச்சி இது. அதாவது இந்தியாவுடைய ஒரு விஷயங்களும் நம் முன்னோர்கள் நமக்கு கொண்டு வந்த விஷயங்கள், நம்மளுடைய ஞானிகள் முனிவர்களால் போற்றுவிக்கப்பட்ட மனிதனை வைத்து தன்னுடைய திறமைகளை வைத்து எப்படி யோகா கொண்டு தேகத்தை வலிமைப்படுத்த முடியுமோ அதுபோல் தியானத்தை வச்சு இந்த உலகத்தை ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கு குருதேவால் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜியாலும் குறிப்பாக மத்திய அரசு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த தியான நிகழ்ச்சி நாளை இரவு இந்திய நேரப்படி குருதேவ் அவர்கள் உரையாற்றிய பிறகு சுமார் மாலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக உலகம் முழுவதும் ஆன்லைன் மூலமாகவும் மீடியாக்களின் மூலமாகவும் ஒளிபரப்பப்பட்டு உலக நாடுகளுக்கு முதலாக தியானம் என்றால் என்ன, அதாவது குருதேவை ஐநா அவர்கள் உடனடியாக அங்கீகரிக்கவில்லை. பல நாடுகள், ஸ்ரீலங்காவிலிருந்து எந்தெந்த யுத்த பூமி நாடுகளெல்லாம், கொலம்பியாவில் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளோ தீவிரவாதிகளுக்கும் கவர்மெண்ட்டுகளுக்கும் ஒரு சண்டையோடு இருந்த காலகட்டத்தில் குருதேவ் அவர்களுடைய முயற்சி எடுத்து அங்கே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி 2 பேருக்கும் பீஸ் ஃபோர்ஸ் மாதிரி அந்த 2 பேருக்குடைய சண்டையை தீர்த்து வைத்து இன்று அங்கு நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு குருதேவால் கொடுக்கப்பட்ட இந்த மெடிடேஷன் என்பதையெல்லாம் அவர் பல விஷயங்களில் நிரூபித்த பிறகுதான் இன்றைக்கி ஐநா அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. அந்த ஒரு விஷயம் இந்தியா முழுவதும் பத்திரிகையாளர்கள் மூலமாக கொண்டு செல்வதற்காக குருதேவருடைய ஃபாலோவர்ஸாக எங்களை போன்றவர்கள் குருதேவருடைய இயக்கத்தில் எப்பொழுதும் பணியாற்றி அவர்களுக்காக அர்ப்பணித்த அவர்களுடைய சீடர்களால் பத்திரிகையாளர்கள் முன்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட் தான் இது. இதற்கு உங்களுடைய ஆதரவும் மக்களுடைய ஆதரவும் நாளைக்கு இரவு 8 மணியிலிருந்து 9 மணி உள்ளாக நடைபெறக்கூடிய இந்த தியான வகுப்பில் இந்திய மக்கள் அனைவரும் கலந்து கொள்வதற்காக இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம்.